திரு செந்தில், இபிஎஸ்னுடைய நகர்வை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? சார், பொலிட்டிக்கலாக பரஸ்பரம் கட்சிகள் ஒருவர் மீது ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்திக் கொள்வது அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி நடக்கிறது தான். அது ஸ்டேட் பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, நேஷனல் பாலிட்டிக்ஸாக இருந்தாலும். காங்கிரஸ் பாஜக மீது சொல்லும், பாஜக காங்கிரஸ் மீது சொல்லும், திமுக அதிமுகவின் மீது சொல்லும், அதிமுக திமுகவின் மீது சொல்லும். இது வந்து நீங்கள் இது ஹேப்பனிங், இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை தாண்டி அதை நீங்கள் வந்து இதை இனிமேல் நீதிமன்றத்துக்கு போய் இப்போ இவங்க வழக்கு போடணும். இப்போ நீங்கள் ரெண்டு தரப்புலையுமே அது வந்து கோர்ட்டுக்கு போய் இப்போ நீங்கள் மேடம் ஜெயலலிதாவிற்கு எதிரான வழக்கே 18 வருஷம் ஆச்சு. ஸோ அது ஒரு நீண்ட நெடும் ப்ராசஸ். அது கோர்ட்டுக்கு போய் வழக்காடி முடியறதுக்குள்ள மக்களுக்கு அது என்ன ஆகிடும், பல வழக்குகள் மறந்தே போயிடும். ஸோ இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது அரசியல் வந்து பரஸ்பரம் இப்படி தான் இருக்குது. இது ஒரு தேர்தல் நேரத்தில் இதை வச்சு பேசுறதுக்கு உதவுமே தவிர, இதை தாண்டி இது வந்து எவ்வளோ தூரம் வந்து லீகலாக இதை எடுத்துகிட்டு போய் அடுத்த கட்டத்துக்கு ரெண்டு தரப்புலையுமே அந்த சிக்கல் இருக்குது. இல்லை, 4 லட்சம் கோடிங்கிறது ஒரு பெரிய நம்பரா தெரியலையா? அதை திரும்ப எடப்பாடி பழனிசாமி இன்னொன்று தமிழ்நாடு அரசுக்கு அதிகமாக கடன் ஏற்றி விட்டாங்க, இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் இம்பாக்ட் ஏற்படுத்தாது. அப்படி ஒன்றும் இருக்காது. நீங்கள் 7.5 லட்சம் கோடி ஊழல்னு சிஏஜி தான் சொல்லிச்சு. இப்போ இதே சிஏஜி தான் 2G பேசினாங்க. 2Gக்கு வந்து யார் எடுத்துக்கிட்டாங்க? வினோத் ராய் சொன்ன அந்த ஒன்றை தான் எடுத்தாங்க. சிஏஜியே சொல்லிடுச்சு அப்படின்னாங்க. அதே சிஏஜி பாஜகவினுடைய 7 துறைகளில் ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட துவாரகா நெடுஞ்சாலை அமைப்பது உள்ளிட்ட 7 துறைகளில் 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ஆதாரத்தோட கொடுத்துச்சு அறிக்கை. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 25,000 கோடி அஜித் பவார் ஊழல் செய்தார்னு இதே பாஜக தான் சொல்லிச்சு. இன்னைக்கு அந்த கேஸை போய் முடிச்சு வச்சுட்டே வந்துட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டை எடுத்து சொல்லுவோமே, இரட்டலை சின்னத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார்னு சொல்லி டிடி தினகரனை பிடிச்சி திகார் ஜெயிலில் போட்டது யாரு? பாஜக. இன்னைக்கு அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? தெரியாது. ஒரு எலெக்ஷனே நிப்பாட்டி வச்சாங்க. ராதாகிருஷ்ணன் நகர் தேர்தல் எதுக்கு சார் நிப்பாட்டப்பட்டுச்சு? பணம் கட்டுக்கடங்காமல் போகுது, பெரும் ஊழல் முறைகேடு அப்படின்னாங்க. அந்த வழக்கு என்னாச்சு? நீங்க குட்கா வழக்கு என்னாச்சு? சிபிஐட்ட இருக்கு. இப்போ இங்கே தான் பண்ணலன்னு இல்லை, இப்போ சிபிஐக்கு போச்சுல, அது என்னாச்சு? ஸோ பரஸ்பரம் ஒன்றும் இல்லை சார். அன்புமணி ராமதாஸ் மீதான வழக்கு எடுங்க. சரி, நான் இப்படி சொல்கிறேன், இப்போ சார் சொன்னதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சார் சொன்னார் இல்லையா, நீங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் முறைகேடு அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்கலாமே, நீங்கள் அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் கைது பண்ணியிருக்கலாமே அப்படின்னா, 2017 டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இதே மாதிரி ஆளுநரை சந்தித்து அன்றைக்கு அஇஅதிமுக அமைச்சர்கள் மீது ஒரு ஊழல் பட்டியலை கொடுத்தார். இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடியவர் என்ன சொன்னார்? பள்ளிக்கல்வித்துறை ஊழல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். 8 தனியார் பள்ளிகளில் முறைகேடு ஊழல் பெரிய பட்டியலே இருக்குன்னு வைங்களேன். 150க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இவ்வாறு சிபிஎஸ்இ திட்டத்திற்கு மாறியுள்ளன. இதனால எவ்வளோ கையூட்டு கிடைச்சிருக்குது ஒன்றுனா அது பெரிய லிஸ்ட்டு, நான் நேரம் இல்லைங்கிறதுனால படிக்கல. ஒரு பெரிய பட்டியலை கொண்டு போய் கொடுத்துட்டு வெளியில் வந்து அவரே இதெல்லாம் கொடுத்தாரு. இப்போ நீங்கள் இதை கொடுக்கலாம், நீங்களே அவர் கொடுத்தாரு, இவங்க கொடுக்கல, அவர் அதெல்லாம் கொடுத்தாரு. அது எல்லா பப்ளிக் டொமைன்லையும் இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு? பரஸ்பரம் இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல. அண்ணாமலை ஒன்று சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திமுக அமைச்சருடைய ஊழல் பட்டியலை கொண்டு போய் கொடுத்துட்டு வெளியில் வரும்போது அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் திமுக அமைச்சரின் ஊழல் பட்டியலை கொடுக்குறீங்களும் போது அஇஅதிமுக அமைச்சரின் ஊழல் பட்டியலையும் நான் விரைவில் வெளியிடுவேன். டிஎம்கே ஃபைல்ஸ் விட்டுட்டு அப்போ சொன்னார், ஏடிஎம்கே ஃபைல்ஸ் நான் வெளியிடுவேன்னு சொன்னார். வெளியிட்டாரா? இப்போ அமலாக்கத்துறை பற்றி பேசுனாங்க. இப்போ ரொம்ப நாள் இல்லை சார், டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி பாஜக ஆதரவு பத்திரிகையாக பரவலாக விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு தினசரி நாளேடு, நான் பேர் சொல்ல விரும்பலை, அதில் வந்திருக்கிற செய்தி, எல்இடி விளக்குகள் கொள்முதல் மோசடி குறித்து இடி விசாரணை. இந்த செய்தி வருது. இந்த செய்திக்கு அடுத்த நாள் தான் யார் வரான்னு கேட்டிங்கன்னா, இவர் இங்கே வரார், பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு வரார், கூட்டணி குறித்து பேசுறதுக்கு வராரு. அதுக்கு முந்தின நாள் என்ன வருது? இந்த செய்தி வருது. அதில் என்ன சொல்கிறாங்க? அதிமுக ஆட்சியில் எல்இடி தெருவிளக்குகள் அமைத்ததில் நடந்த முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிவு செய்த வழக்கு விவரங்களை சேகரித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை தொடங்கி உள்ளனர். 8 லட்சம் தெருக்களுக்கு எல்இடி விளக்குகள் பொருத்த 300 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் ஒரு பெரும் முறைகேடு நடந்துச்சுன்னு வழக்கு. இதை அமலாக்கத்துறை இப்போ கையில் எடுக்குது. ஸோ இப்போ இது சரி, இப்போ இது என்ன ஆக போகுது தெரியாது. தேர்தல் வருகின்ற பொழுது பரஸ்பரம் கட்சிகள் மாறி 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 ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்வது அப்படிங்கிறது இங்கே வாடிக்கையாக இருக்கக்கூடிய ஒன்று. சார் சொன்ன வழக்கெடுங்க, மேம்பாலம் வழக்கு சார்ஜ் ஷீட்டே போடல. அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா நள்ளிரவில் கைது பண்ணாங்க, சார்ஜ் ஷீட்டு கூட போடல. பல வழக்கில் இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் சார், அந்த ஜெயலலிதா மேடம் கைது, அப்புறம் திருப்பி கலைஞர் நள்ளிரவில் கைது, இந்த 2க்கு பிறகு 2 கட்சிகளும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சோன்னு எனக்கு தோணுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நடவடிக்கைன்னா அது லீகலாக கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு மூலம் ப்ராப்பராக சார்ஜ் ஷீட் வந்து விசாரணை நடந்து கோர்ட்டு தண்டித்த பிறகு நீங்கள் ஜெயிலுக்கு போங்க. இந்த கைது நடவடிக்கையெல்லாம் வந்து அது மக்கள் மத்தியில் பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மூடுக்கு இருவரும் திராவிட கட்சிகளும் போயிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் ஒன்றும் இல்லை சார், பாஜக எடுத்துங்க, ஊழல் ஒழிப்பேன்னு சொன்ன பாஜக ஆட்சிக்கு வந்து இத்தனை 11 வருஷம் ஆச்சு இல்லை,
எத்தனை காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு கன்விஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணிருப்பீங்க? எத்தனை பேரை? சரி, இது நான் பிராக்டிகலா, நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு பேசல. நான் ஊழல் அப்படிங்கிறது கட்சிகளுக்கு மத்தியில் என்னவாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரஸ்பரமான குற்றச்சாட்டுகளாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அல்லது இப்படி சார், ஜெயலலிதா மேடம் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட பிறகு அதுல ஒரு இடைக்கால நிவாரணத்தை பெற்று வந்த பிறகு அபரிமிதமான வெற்றியை பெற்றாங்க. ஸோ அதனால தேர்தல் வெற்றிக்கும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கும் சம்பந்தம் இருக்கதா தெரியல. அதை தாண்டி மக்கள் வேறு பல திட்டங்களையோ அல்லது பல சூழல்களையோ, அரசியல் சூழல்கள், இதை கவனித்து தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் இல்லை. இதுக்கு அடுத்தபடியா இவங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னமும் விமர்சனம் வருது. இப்போ நிறைய போராட்டங்கள், தூய்மை பணியாளர்களோ இல்லை இடைநிலை ஆசிரியர்களோ இது மாதிரி பலர் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மக்களுடைய வேதனைகள் இருக்க இன்னொரு பக்கம் விளம்பர மாடலா திட்டங்களை மட்டும் அறிவிச்சுக்கிட்டே போறாங்க அப்படிங்கிற ஒரு இப்போ இதுல இவங்கள பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கிறாங்களா இல்லையா? இப்போ இவங்க போராடுறாங்க, இவங்களுக்கு அந்த தேவை இருக்குது. தட் மீன்ஸ் இவர்களுக்கும் ஒரு நிவாரணம் தேவை என்பது எந்த அளவிற்கு உண்மையோ, தூய்மை பணியாளர்களுக்கு நிவாரணம் தேவை 100 விழுக்காடு அது உண்மை. நீங்க அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, அவங்களுக்கு நிவாரணம் தேவைங்கிறது உண்மை. செவிலியர்கள் போராட்டத்தில் அவர்களுக்கு தேவையான நிவாரணம் கிடைக்கப்படணுங்கிறது உண்மை. இது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவிற்கு இந்த திட்டங்களால் பலன் பெற்றிருக்கிறார்கள் என்பது உண்மை தானே. இங்க வெறும் விளம்பரம் இல்லை. ரத்தமும் சதையுமாக மக்கள் வந்து பலன் பெற்ற மக்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. 57 போன வாட்டி நான் முதல்வன் திட்டத்தில் 57 பேர் இங்கேருந்து பாஸ் ஆகி போனது, 50 பேர் அரசு பள்ளி மாணவர்கள் இதுலேருந்து போனவங்க. நான் முதல்வன் திட்டத்தால் பலன் பெற்று போனவர்கள். திட்டங்களை பத்தி பேசலாம், நம்ம நிறைய பேசலாம். தமிழ் புதல்வன் ஆரம்பிச்சு, நான் முதல்வன் ஆரம்பிச்சு, காலை உணவு திட்டத்தில் ஆரம்பிச்சு, அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தில் ஆரம்பிச்சு எவ்வளவு பயனாளிகள் இருக்காங்கிறது தனி. பிரச்சனைகள் இருக்குதா? ஆமா, அதுவும் இருக்குது. இந்த பிரச்சனை இதுக்கு முந்தின ஆட்சியில் இருந்துச்சு, அப்பவும் இருந்துச்சு, பேசுறாங்க. ஆனா குறைந்தபட்சம் நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப இதே அரசு ஊழியர்கள் பிரச்சனை எடுத்துங்க, அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய பிரச்சனை எடுங்க. அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய பிரச்சனை எந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு? அது இங்கே அந்த ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்ட போது இங்கே ஆட்சியில் இருந்தவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள். அதுக்குள்ள ஒரு உள்குத்து. நான் முடிச்சிடறேன். வாஜ்பாய் எல்லாம் சொல்லுவாங்க. நான் முடிச்சிடறேன். தேசத்தை ஆண்டு கொண்டு எல்லாம் முடிச்சிடறேன். பரவாயில்ல, அப்படி வாதம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பொன்வெல்சன் சார் வாதத்தை கூட எடுத்துப்போம், ரைட். அதன் பிறகு நீங்க சரி செய்யறதுக்கு ஒரு 10 ஆண்டு கால வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது இல்ல. நீங்க அதை குறைந்தபட்சம் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்திருப்பீங்க, சரி செய்வதற்கான முயற்சி எடுத்திருப்பீங்க இல்ல. இப்ப தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பது யார்? மோடி. அந்த மோடியோடு கூட்டணி இருப்பது யார்? இல்ல. இப்ப தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பது அப்படி பார்த்தா அதிமுக. என்ன சுருக்கமா பென்ஷன் திட்டத்தை பற்றி விவாதமே இல்ல. நீங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கீங்க 309, அதை செய்யுங்கன்னு தான் சொல்றோம். அதிமுக செய்யலையா, பிஜேபி அதெல்லாம் கேட்கல, நீங்க கொடுத்திருக்கீங்க. நான் இது ரொம்ப நாளா இருக்குது, டைம் கொடுத்தீங்கன்னா நான் அதிமுக தேர்தல் அறிக்கை முழுக்க எடுத்துட்டு வந்திருக்கேன். நேரம் இல்ல, முழுக்க வாசிப்பேன். படிங்க. ஒண்ணு கூட தப்பு கிடையாது. ஒண்ணு கூட நிறைவேறல. இப்ப 16ல 2016ல கொடுத்தது. என்கிட்ட பேசுறோம். ஏன்ட்ட இருக்குது பாருங்க, பக்கனாக்கு போயிட்டார் பாத்தீங்களா? நீங்க தான் மாறி போறீங்க. ஒண்ணு கூட நீங்க தான் மாறி போறீங்க. ஒண்ணு கூட நிறைவேறல. லைனா சொல்லலாம் சார். நான் குறிக்கவே இல்ல பொன்னில் சார். சரி சரி. நான் என்ன சொல்றேன், நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. எல்லாருக்கும் செல்போன் கொடுப்பீங்க, நீங்க கொடுத்தீங்களா? நீங்க பேசிருங்க சார். சரி சரி சரி, இருங்க அவர் முடிச்சு. இல்ல சார், நான் உங்களுக்கு மறுப்பு சொல்றதுக்கு பழைய பென்ஷன் உங்களுக்கு மறுப்பு சொல்றீங்க கேட்டது அதுதான். நீங்க உங்களுக்கு மறுப்பு சொல்றதுக்கு நிறைவேத்தல, உங்களுக்கு மறுப்பு சொல்றதுக்கு அதிமுக நிறைவேத்தல, நீங்களும் நிறைவேத்தல, அவ்வளவுதான். சரி, அவர் பேசட்டும். நீங்களே இல்ல இருங்க வில்சன். அவர் பேசும்போது அவருக்கு முரண்பட்ட கருத்துக்களும் மறுப்பு சொல்வதற்கான கருத்துக்களும் என்னிடமும் இருந்தது. ஆனா அவர் பேசும்போது நான் பொறுமையா தானே இருந்தேன். இருங்க, ரெண்டாவது சுற்றுல சொல்லுங்க வில்சன். அடுத்த சுற்றுல சொல்லுங்க. சொல்லுங்க. முரண்படுவதானே விவாதத்தினுடைய அழகு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இன்டர்நெட் கொடுப்பீங்க, கொடுத்தீங்களா? இதோட ஒன்று சொல்லட்டுமா? கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களுக்கு மோனோ ரயில் திட்டம்னு சொன்னீங்க, கொடுத்துட்டீங்களா? எதை நீங்க கொடுத்துருக்கீங்க? நீங்க இருங்க சார், நான் முழு தேர்தல் வரைக்கும் என்கிட்ட இருக்குது. அதனால அது அல்ல, இது வந்து நிறைவேற்றப்பட்ட திட்டங்களும் இருக்குது, கோரிக்கைகளும் இருக்குது. ஒன்னொன்னா நிறைவேற்றாங்க, குறைந்தபட்சம் கன்சிடர் பண்றாங்க, கூட்டு பேசவாது செய்யறாங்க. 2 செய்தி சார், விரைவா சொல்றேன். ஒன்று, செந்தில் பாலாஜி வார்த்தை திருப்பி பேசுனாங்க. செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய வழக்கு நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஒரு அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்பு யாரு சார்? முதலமைச்சர். ஒரு அமைச்சர் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னா அதற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அந்த குற்றத்திற்கு பொறுப்பு. செந்தில் பாலாஜி மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றம் அவர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த பொழுது, ரைட். இப்போ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் யார்? ஜெயலலிதா அவர்கள். இப்போ வழக்கு நடக்குது, சரிங்களா? இன்னைக்கு அவர் திமுகவுக்கு வந்திருக்கிறாரு, திமுக அவரை ஆதரிக்குது. அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் திமுக என்ன சொல்ல போகுது, அல்லது அவர் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டால் திமுக என்ன சொல்ல போகுதுங்கிறத பார்ப்போம். பட் நடந்தது எந்த ஆட்சியில்? அதிமுக ஆட்சி காலத்தில். அப்போ அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சின்னு ஒத்துக்குங்க. ஒன்று, அந்த இடத்துக்காவது வாங்க, அதுவும் வரமாட்டோம்.
செந்தில் பாலாஜி மட்டும் தனித்து பிரித்து பேசுவது இருக்குல்ல, அது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, மேடம் ஜெயலலிதா வந்து கன்விக்ட் ஆன பிறகும் வெற்றி பெற்றார்களே அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஆபத்து. இந்த ப்ரிவிலேஜ் இருக்குல்ல, மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கும் அண்ணன் ஆராசா அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடு இருக்குல்ல, இந்த ப்ரிவிலேஜ், இந்த நூலிலை வேறுபாடு, இதுதான் ஆபத்து இந்தியாவில். என்னன்னு கேட்டிங்கன்னா, மேடம் ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டாலும் அவரால் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு இந்த பொதுவெளி சமூகத்தில், பொது புத்தியில் ஒரு அழகான நரேட்டிவை செட் பண்ண முடியும். ஆனால் ஆராசா குற்றமே இழைக்காவிட்டாலும் நீங்கள் வந்து இழப்பை கூட ஊழலாக அங்கே என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். இந்த ஆபத்துக்காகத்தான் நாங்கள் பதறோம் கதறோம். ஒன்று. இன்னொன்று வந்து 2-3 விஷயமா எடுத்துக்கங்க. டாஸ்மாக் சொன்னாங்க. டாஸ்மாகில் 41 எஃப்ஐஆர், நான் தான் அதை எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணேன். 41 எஃப்ஐஆரில் 34 எஃப்ஐஆர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர். அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டு தான் இடி உள்ள வருது. இன்னைக்கு அதனால தான் நீதிமன்றத்தில் வந்து இன்னைக்கு 1000 கோடி உள்ள பற்றி பேச சொல்லுங்க. அதிமுக ஏன் வாய் திறக்கிறது இல்லை? ஏன்னா 34 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது என்பதை நிரூபித்தவுடன் அமைதி காக்கிறார்கள். இன்னொன்று, பக்கமாக சொன்னார், நானும் சொல்றேன். 36ஆம் பக்கம் அஇஅதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை 36ஆம் பக்கம் 2016 கொடுத்தது சார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டவுடன் தமிழக அரசு பணியாளர்களுக்கும் ஊதிய விகிதங்கள் மாற்றி அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்துவது குறித்து ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழுவின் அறிக்கை பெறப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டமே தொடர்ந்திட நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னது அஇஅதிமுக 2016 ஆட்சிக்கு வந்தீங்க. செஞ்சீங்களா? செய்யல. மாறாக 2021 ஆட்சிக்கு வந்த திமுக அது குறித்து ஒரு கன்சர்னோட ஒரு விவாதத்தை பண்ணுது. இப்ப மேடம் சொல்லும்போது சொன்னாங்க பழைய, அதான் அவர் சொல்றாரு, நாங்க செய்யல, எங்க ஆட்சியில விட்டு இறக்கிட்டீங்க, நீங்க சொல்றீங்க செய்யணும் அப்படி. இல்ல அதுதான் செஞ்சுட்டோங்கறோம். அதுதான் சொல்றேன், செஞ்சிருக்காங்க. அப்ப பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மாதிரி சொன்னாங்க மேடம். ஒண்ணு இல்ல, விரைவா சொல்லிடுறேன். நீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்துல ஓய்வூதிய தொகை கடைசி மாத சம்பளத்தில் 50% கன்ஃபார்ம் சார். புதிய ஓய்வு திட்டத்தில் அது கிடையாது. அதில் முதலீடு செய்வாங்க, சந்தையில் முதலீடு செய்வாங்க, அதை பொறுத்து. இப்போ தமிழ்நாடு அரசு கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷனில் 50 விழுக்காடு உறுதி. அதே மாதிரி ஊழியர் பங்களிப்பு பழைய இதில் வந்து கிடையாது. இவங்க இதில் வந்து 10% பிடிப்பாங்க. இதில் இப்போ ஒன்றிய அரசு கொண்டு இருக்கிற புதிய இதில் இந்த டிஎன்பிஎஸ்லையும் 10% பிடிப்பாங்க. ஆனால் மீதி 50 விழுக்காட்டை தமிழ்நாடு அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். அகவிலைப்படி பழைய ஓய்வூதியத்தில் உண்டு, நியூ பென்ஷன்ல கிடையாது. பட் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறதுல அகவிலைப்படி உண்டு. பணிக்கொடை பழைய ஓய்வூதியத்தில் உண்டு, இப்ப தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது உண்டு. குடும்ப ஓய்வூதியம் பழைய பென்ஷன்லயும் உண்டு, இதுலயும் உண்டு. பாதுகாப்பு அரசின் முழு பொறுப்பு பழைய ஓய்வூதியத்தில், இதுலயும் அரசின் முழு பொறுப்பு. ஒண்ணுதான் சார் வித்தியாசம். 10% வாங்கிக்கிட்டு 50% தமிழ்நாடு அரசு கொடுக்குது. இது மட்டும்தான் வித்தியாசமே தவிர பழைய ஓய்வூதிய திட்டத்தினுடைய அத்தனை அம்சங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வூதிய திட்டம். அதனாலதான் ஜாக்டோ ஜியோ இனிப்பு கொடுத்து கொண்டாடி போராட்டத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. அவங்க எந்த நாட்டில் போராடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்ல கான்ட்ரிபியூஷன் சரி, இவங்க பண்ண கான்ட்ரிபியூஷன் திருப்பி கொடுக்கணுமா? ஜிபிஎஃப் திருப்பி கொடுக்கணும். அது ஏன் கவர்மெண்ட் வச்சுக்கிறாங்க? அத நான் இப்படி அக்கறையோட பேசக்கூடிய ஒன்றிய அரசு இன்னைக்கு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்திருக்கா? நான் ஒரு கேள்வி சார், இது மோசம்னு வச்சுக்கிடுங்க சார், நீங்க அமல்படுத்திருக்கீங்களா? அதெல்லாம் வருங்காலத்துல அமல்படுத்திட்டு இத ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பேசும்போது முழுக்க நான் அமைதியா இருக்கிறேன். இது எப்படி ஒருங்கிணைந்த ஓய்வூதிய நான் என்ன சொல்றேன், வழங்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வந்து சிறப்பான ஒரு திட்டம். சரி, எப்படி மத்திய அரசுடைய ஊழியர்கள் யாருமே வந்து எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் யாரும் போராடல. 30 மார்க் எடுத்து இது மாதிரி போராடினாங்களா? 95 மார்க் எடுத்து பாஸ் ஆன மாணவனை பார்த்து ஏன் 100 மார்க் எடுக்கலங்க மாதிரி தான் இருக்கு உங்களுடைய கேள்வி தமிழ்நாடு அரசு. நன்றி.